ஒன்றியத்தில் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க சொல்படி கேட்கறது தான் இடி மாதிரி. சிபிஐயும் இன்கம் டேக்ஸ் எல்லாம் அப்படி தான் செயல்படுவது என்பது நாமளே பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அவங்களுக்கு அதை பற்றி தெளிவாக தெரியும். சிபிஐயே கேட்கல. அவங்க என்ன கேட்டாங்கன்னா கோர்ட் மானிட்டர்ட் ப்ரோப், உச்ச நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி தலைமையில் இந்த விசாரணை நடக்கணும். ஏன்னா அது காரணத்தை சொன்னாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபெயிலியர்ஸ் விசாரிக்கப்படணும், காவல்துறை உரிய பாதுகாப்பு ஏற்பாடை கொடுக்கல, உரிய இடத்த எங்களுக்கு அனுமதிக்கலை, அதனால் குறைவான காவல்துறையினரை பாதுகாப்பு பணிக்கு போட்டாங்க. இப்போ அடிஷ்னல் டிஜிபி லா அண்ட் ஆர்டர் டேவிட்சன் தேவசகாயம் செய்தியாளர் சந்திப்பில் 500 பேர் நாங்கள் போட்டோன்னார். ஒரு கணக்கெல்லாம் சொன்னார், 20 பேருக்கு ஒரு போலீஸ்லாம் சொன்னார். ஆனால் அதே உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பாக சமர்ப்பிக்கப்பட்ட அந்த இதில் அஃபிடவிட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா 600 பேர் போட்டோன்றாங்க. இந்த எக்ஸ்ட்ரா 100 பேர் எங்கே போனாங்கன்னு தெரியல. ஆனால் மற்ற மனுதாரர்கள்லாம் அதை கொஸ்டின் பண்ணாங்க. 600 பேர் 500 பேர் அங்கே ஒருத்தருமே இல்லையே, எங்கே இருந்தாங்க இவங்கெல்லாம் கேட்குறாங்க. அதனால் இப்போ சிபிஐ விசாரணையால் பதட்டம் ஏன் ஆயிருக்காங்க திமுக அப்படின்றதுக்கு, தாவேகா சிபிஐயை கேட்கல, மற்ற மனுதாரர்கள் கேட்டிருக்காங்க. தாவேகா கேட்டது கோர்ட் மானிட்டர்ட் ப்ரூஃப். ஆனால் அந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாலே திமுக அந்த ஈகோசிஸ்டம் எதை ஆரம்பித்தாங்கன்னா, பிஜேபி வலையில் போய் விழுந்து விட்டார், சிபிஐயை கேட்டதன் மூலம், சிபிஐ கேட்டதன் மூலம் அமித்ஷா கிட்ட இவர் குடிமை மாட்டிக்கிச்சு இப்படியெல்லாம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன ஏன் பதட்டத்தை தான் இதெல்லாம் சொல்றாங்க. ஏன்னா குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.